கடகராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வர செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, பண ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் என்னவெல்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு பலமா பலவீனமா, நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கடகராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறதையே விரும்புவாங்க. தன் வீடு, தன் கடை, தன் தொழில்னு தான் சார்ந்த தன் குடும்பம் சார்ந்த தொழிலை செய்கிறதையே விரும்புவாங்க. இவங்களுக்கு மிகுதியான பொசசிவ்னஸ் இருக்குங்க. இதனால் இவங்கள திருமணம் செய்கிறவங்க படாத பாடுபடுவாங்க. அதிக அளவில் தன்னை பற்றி குறைவாக மதிப்பிட்டு தன்னைத்தானே நொந்து கொண்டு சுய இரக்கம், சுய பச்சாதாபம், அழுகை, புலம்பல், மன குமுறல்னு வாழ்வதுண்டு. இவங்க பொதுவான எதிர்பார்ப்பு என்னன்னா, குடும்பத்தினரும் நண்பரும் வாழ்க்கை துணையும் ஒவ்வொரு சிறு விஷயத்துக்கும் பாராட்டணும். வாய் திறந்து ஒரு முறைக்கு 2 முறை பாராட்டுகளை தெரிவிக்கணும். குழந்தைய போல கொஞ்சணும். வேறு என்னென்ன வகையில் அன்பு செலுத்த முடியுமோ அத்தனை வகையிலையும் இவங்க மேலே அன்பு செலுத்தணும். கடகராசி பெண்கள் பெரும்பாலும் வெளி வேலைக்கு செல்ல விரும்ப மாட்டாங்க. தமது வீட்டிலையே இருந்து என்னென்ன தொழிலெலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் அழகா, திறமையாக, பொறுமையாக செய்வாங்க. இவங்க வீட்டில் தாய் தந்தை இருந்தாலும் மாமனார் மாமியார் இருந்தாலும் தாமாகவே குடும்பத்தின் பொறுப்புகளை விரும்பி சமைப்பாங்க. மேலும் செப்டம்பர் மாதம் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள்லாம் நிகழவிருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக பத்ர ராஜ யோகம், புத ஆதித்ய யோகம், பஞ்சம மகாபுருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள்லாம் உண்டாக இருக்குங்க. வரும் செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கும் வாய்ப்பு காணப்படுதுங்க. அதே நேரம் பஞ்சமகா புருஷ யோகத்திற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் வகையில் புதன் தன் கிரக நிலையை மாற்றிக்கிறாரு. இதை தவிர்த்து மேலும் பல யோகங்களையும் கொண்டு வராரு. இது குறித்து இந்த மாதத்தில் நிகழும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் யாருக்கு என்ன பலன் அளிக்க போது தெரியுமா? வரும் செப்டம்பர் மாதம் சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் தங்கள் நிலை அடுத்தடுத்து மாற்றிக்கிறாங்க. இந்த மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருப்பதா நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. வரும் செப்டம்பர் 13ஆம் நாள் துலாம் ராசியில் செவ்வாய் குடியேறாரு. அடுத்தபடியாக செப்டம்பர் 14ஆம் நாள் சிம்ம ராசியில் சுக்கிரன் குடியேறி புதனுடன் தொடர்பை உண்டாக்குறாரு. 2 பலமான கிரகங்களின் இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்குதுங்க. இதனை தொடர்ந்து செப்டம்பர் 15ஆம் நாள் கன்னி ராசியில் குடியேறாரு. இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்களும் நிகழ்கிறதுங்க. ஒரு செப்டம்பர் மாதம் நிகழும் இந்த வலிமையான கிரகநிலை மாற்றங்கள் ரிஷபம் உட்பட 5 ராசினர் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வர போகிறதா நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. இந்த மாத ராசி பலன் படி கடகராசி அன்பர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியே இருக்குங்க. பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள்லாம் பெருகுங்க. வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பெண்களால் நன்மை உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சகோதர வகையில் உதவிகள்லாம் கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்ப தேவைகள்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறுங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. நண்பர்களால் நன்மை தாங்க அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வருங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடாகுங்க. குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள்லாம் செய்யும் வாய்ப்பு ஏற்பட போதுங்க. தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்குங்க. சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்குங்க. போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களோட இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்துருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க. குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க அனுகூலம் உண்டாகுங்க.
வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்குங்க. வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. நன்மைகள்லாம் நடக்குங்க. மேலும் மாத தொடக்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்க. குடும்பத்தில் சில சிரமங்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. அதே நேரத்தில் விட்டு கொடுத்து போகிறது மிகவும் முக்கியமாகும். காசு கையில் இருந்தாலும் குடும்ப மகிழ்ச்சி மிகவும் முக்கியங்கிறத கணவன் மனைவி இருவருமே புரிஞ்சுக்கணுங்க. திருமண நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களின் அதிகரிப்பால் மின்சாதன பொருட்களின் விற்பனை கூடுங்க. கையில் தாராளமான பணம் புரளும். பல வகைகளிலும் பணம் வந்து சேருங்க. வங்கி இருப்பு உயருங்க. உறவினர்களால் ஆதாயம் உண்டாகுங்க. வீட்டில் தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்வீங்க. வெளியூர் பயணங்களில் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதனால் ஆதாயம் உண்டாகுங்க. கோயில் திருவிழாக்களில் கலந்து கொள்ளும்படி வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. பிள்ளைகள் பெற்றோரின் மனம் அறிந்து நடந்துக்கோங்க. மாத நடுப்பகுதியில் அலுவலக வேலையில் அலைச்சல் அதிகரிக்குங்க. சோம்பல் இல்லாமல் வேலை பார்க்கறது நல்லதுங்க. மேலதிகாரிகளோட பாராட்டு உற்சாகத்தை கொடுக்குங்க. மாத பிற்பகுதியில் அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு சில ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழில் எதிர்பாராத நன்மையெல்லாம் உண்டாகுங்க. வியாபாரத்தின் வெற்றி பணப்புழக்கத்தை அதிகரிக்குங்க. வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க. மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி வருவீங்க. இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாதுங்க. கடை கணக்கு வழக்குகள்லாம் கவனம் தேவைங்க. குடும்ப பொறுப்பில் இருக்கும் பெண்கள் குதூகலமாக காரியங்களை செய்வாங்க. சிறுவாட்டு பணம் சேகரிப்பாங்க. தங்கள் தேவையை பூர்த்தி செய்யும் வாய்ப்பெல்லாம் பெறுவாங்க. அலுவலகத்தில் பெண்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள்லாம் உண்டாகுங்க. சிவபெருமான் வழிபாடு சிலருக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. ஓம் நம சிவாயான்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கடகராசியினரே, நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட மாட்டீங்க. இந்த மாதம் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்க சனி அந்த ஸ்தானத்தை பார்க்கறதால பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மை தருங்க. எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மை தருங்க. ராஜாங்க ரீதியிலான காரியங்கள்லாம் கை கொடுக்குங்க. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க. பொருளாதார சேர்க்கையெல்லாம் உண்டாகுங்க. சிற்றின்ப செலவுகள்லாம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்களுக்கு உதவிகள்லாம் செய்வீங்க. பணவரவு திருப்தி தரும் வகையில் அமையுங்க. வீண் பழி ஏற்படலாங்க. எச்சரிக்கையாக இருங்க. தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்குங்க. பழைய பாக்கிகள்லாம் வசூலாவது ஆறுதல் தருங்க. வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லாம் கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல் சந்திக்க நேரிடுங்க. அலுவலகத்தில் யாரையும் பற்றியும் புறம் கூறாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை சேர்த்துக்க. உங்களுடைய பொருட்கள்லாம் கவனமாக வச்சுக்கொள்வது ரொம்பவும் அவசியங்க. குடும்பஸ்தானத்தில் கேது இருக்காரு. குடும்பத்தில் இருப்பவங்களோட அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள்லாம் நன்மையை தரும் விதமாக அமையுங்க. பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்கிறது தான் நல்லதுங்க. உங்களுக்கு உங்கள் கருத்துக்களும் மதிப்பில்லாமல் போகலாம். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் விதமாக அமையுங்க. வீண் பேச்சை குறைச்சாலே நன்மை தருங்க. கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்கிறது தான் நல்லது. மற்றவங்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மனது மகிழ்ச்சியில் உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் அடைவீங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேருங்க. மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. தொண்டர்களின் பாராட்டை பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோட பாடங்களை படிக்கிறது நன்மையாக இருக்குங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளால் நன்மை பெறுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் உதவிகள்லாம் கிடைக்குங்க. பொருள் சேருங்க. மனதில் அமைதி குறையுங்க. எல்லா விதத்துலேயும் பரபரப்பு தொற்றிக்கொள்ளுங்க. பங்கு மார்க்கெட்டில் நல்ல லாபத்தை தரும். அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியால் உயர் பதவி கிடைக்குங்க. பிள்ளைகளால் அனுகூலமும் லாபமும் உண்டாகுங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விதங்கள்லையுமே நன்மைகளையே பெறும் கிரக காலகட்டத்தில் இருக்கிறீங்க. சுப காரியங்களுக்கான வாய்ப்புகள்லாம் தேடி வருங்க. குடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. கண் சம்மந்தப்பட்ட உபாதைகள்லாம் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தொழில் வளம் பெருகுங்க. குடும்ப பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். வெளிவட்டார பழக்கங்கள்லாம் நன்மையை தருங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நற்செய்திகள் உங்களை தேடி வருங்க. உடன்பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு சில தியாகங்கள்லாம் நீங்கள் செய்வீங்க. வீடு நிலப்புலன்கள்லாம் உங்களை வந்தடையுங்க. அதில் உள்ள பிரச்சனைகளும் தீரும். குழந்தைகளின் கல்வி நடத்த மிகவும் நன்றாக இருக்குங்க. பொன் பொருள் ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்குங்க. வியாபாரிகள்லாம் வெளிநாட்டு பயணம் செல்வாங்க. சிவபெருமான வழிபட நன்மைகள்லாம் வந்து சேருங்க.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.